மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்தா ஒரு வயது புடிங்கிருப்ப போட. ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீ நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வெற்றி தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா லூஸ் குதி ப்ரோ. என்னத்த சொல்றது? முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவி காலம் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ, கட்டாயம் 5 ஆண்டுகள் நீடிக்காது. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. மீண்டும் இதே தமிழ்நாட்டு மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நான் யார் தெரியுமா? பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உடன்பிறப்பு, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லனா தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு. இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரிட மக்கள் புரிந்து கொள்ளும். இந்த ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு உன் சுனிய புடிச்சு நீயே. நான் சொல்றேன், என் போட்டோ போடு, அங்க வந்து 1500 பேர் போட்டோ தரேன், நீ முடிஞ்சா கலாய். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. கேள்வி வாயா. இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி, நானா ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ? வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? நான் டைட்டா கலாயிறேன். நான் சென்னையை சேர்ந்தவன், சென்னை வாசி. லைட்டா ஸ்லாங் மட்டும் அப்படி இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் சிக்கமா தான் பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. என்னடா இப்ப 1000 ரூபாய் கொடுத்து சொல்றீங்க பாத்தீங்களா? அதை நிரூபிச்சிட்டீங்களா? நீங்க எந்த இடத்துல நிரூபிங்களோ அதே இடத்துல தலைவா இவர் கிரேட் அப்படி நான் பண்றேன். அப்படி உங்களால நிரூபிக்க முடியல, நீங்க உங்க பேரு நிக்கிறவங்க, உங்களுக்கு எழுதி கொடுக்கிறவங்க தலைவா இவர்கள் பண்ண முடியுமா? டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? எந்த தலைவருடைய புகைப்படமும் இடம் பெறல. நம்மளுடைய கொள்கை தான் வழிநடத்துங்கிறதுக்காக தான் எந்த தலைவரும் நம்ம போடலைங்க. ஆஹா திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. மானம் கெட்ட பல. யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற. டேய் நல்லா பாடுறா, செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாற்ற. டேய் இங்க பாடுறா, இது யாரு? இது இவர் போட்டோ பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிறேன். அழுதுக்கு இருக்க நீ கன்றாவியே. ஆனா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், ஏன்டா இந்த விஎஸ்ஆருக்கு ஓட்டு போட்டோம், ஏன்டா இந்த விசில் சேர்ந்து ஓட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க. அது அவள நிலையை வந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, மேடை போய் சொல்றாங்க, விஜய் சொல்றாங்க, ஏன்டா இந்த விஜய் தொட்டோம், ஏன்டா விஜய் தொட்டோம் சொல்றாங்க. அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லனா வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனி எதுவும் இருக்க போறது இல்லை, இருந்ததும். வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால். டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? கேட்டா கெத்தா. அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரிட மக்கள் புரிந்து கொள்ளும். மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். இருந்தோம் தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சேன் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா? என்னடி இது? என்ன அவசரம்? இருங்க. பரோட்டா கால் படி ஃபர்ஸ்ட் டைரக்டர் பேசணும், அப்புறம் பரோட்டா கால் படி இவர் வந்து பேசுறாரு. இது அது இல்ல. as a mayor protocol படி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்து. புரோட்டோகால் படி பரோட்டா காலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார், தயவு செஞ்சு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற.